ஏப்ரல் 23, 2024 இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். Obey the word of the Lord, get blessed. யாக்கோபு 4 அதிகாரம் 7 ஜேம்ஸ் chapter 4 verse 7. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு முன்பாக கரையற்றவர்களாகவும் பிழையற்றவர்களாகவும் குற்றமற்றவர்களாகவும் நம்மை நிலைநிறுத்துவோம். பாவத்தை செய்து கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் ஊழியம் செய்ய முடியாது என்பதை உணர்ந்து கொள்வோம். கர்த்தருடைய கிருபையை நீங்கள் வீணடிக்காதபடிக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது பெருமைக்காரனாகிய பிசாசானவன் உங்களை விட்டு ஓடி போவான். Submit yourselves then to God, resist the devil and he will flee from you. My dear brothers and sisters, let us examine ourselves. Let us submit to God and stand before him spotless, blameless and blameless. Let us realize that we cannot serve God's kingdom by committing sin. Obey God so that you do not waste his grace. Then the proud devil will flee from you. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை காணும்படியாக நீர் கொத்த இந்த கிருபையிலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் இந்த நாட்களை காணாமல் இருக்க ஆண்டவர் உடைய கிருபை நிமித்தமாக அந்த நாட்களை நாங்கள் காண்கிறோம். உமக்கு நன்றி 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 அப்பா. கொடாகொடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரை. என்னோடு கூட இணைந்து செபிக்கிறோம் இந்த பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் நீர் இறங்கி அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை தந்து அவர்களை நீர் வழிநடத்தி அருள வேண்டுமா செபிக்கிறோம். நீர் பலப்படுத்தி அருள வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. உமக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். அப்படிப்பட்ட கீழ்ப்படிதலின் ஆவி எங்களுக்குள்ளாக காணப்படும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படியமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே உம்முடைய கற்பனைகளுக்கு ஆண்டவரே, உம்முடைய கட்டளைகளுக்கு ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படிந்து எங்கள் வாழ்விலே நாங்கள் நடக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா காரியங்களிலும் இயேசுவே உமக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வாழும் பிசாசுக்கு நாங்கள் எதிர்த்து நிற்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தையை கொண்டு ஆண்டவரே பிசாசை நாங்கள் எதிர்த்து நிற்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிசாசானன் கொண்டு வருகிற சோர்வை நாங்கள் எதிர்த்து நிற்கக்கூடிய கர்த்தருடைய வார்த்தையானது ஆண்டவரே எங்கள் எலும்புகளிலே காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். எங்கள் நரம்புகளிலே காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. அப்பா உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொன்னீர் அப்பா. இந்த நாளில் ஆண்டவரே யார் யார் ஆண்டவரே பிசாசின் வலையிலே சிக்கி தவிக்கிறார்களோ இந்த நாளில் அவர்கள் எதிர்த்து நிற்கட்டும் ஆண்டவரே. அவன் அவர்களை விட்டு ஆண்டவரே ஓடி போகும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. அம்மை துதிக்கிற ஆண்டவரே, பிசாசின் பிடியிலே ஆண்டவரே அப்பா சிக்கி இருக்கிற பிள்ளைகள் அதனாலே ஆண்டவரே அதிலிருந்து வெளியே வர முடியாத ஆண்டவரே பிரச்சனைகளில் ஆண்டவரே மாட்டியிருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே ஒரு விடுதலை நீர் தர வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. பிள்ளைகள் ஆண்டவரை பிசாசுக்கு எதிர்த்து நின்று ஆண்டவரை இப்பொழுது செபிக்கும் போது ஆண்டவர் நீர் அவர்களுக்கு இறங்க வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து வாழ கிருபை தாரும். இப்பொழுதும் யார் யார் எந்தெந்த தேவைகளுக்காக செபிக்கிறார்களோ அந்த தேவைகளை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறேன். அதை அவர்களுக்கு தந்து அவர்களை நீர் ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்தி அவர்களை வழிநடத்தி அருள வேண்டுமா செபிக்கிறோம். இந்த தேவ பிரசன்னம் அவளோடு கூட இருந்து அவளை வழிநடத்த வேண்டுமா செபிக்கிறோம். அவள் ஒன்றிலும் குறைந்து போகாதபடி காத்துக்கொள்ள தேவ தருகிற எல்லாதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவராக வாழ்ந்திருக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். அவளை
நீர் பலப்படுத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உமக்கு முன்பாக நம்முடைய பிள்ளைகள் பிழை இல்லாதவர்களாக, கரையற்றவர்களாக, குற்றமற்றவர்களாக காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பெரிய காரியங்களை செய்தரலும் ஆண்டவரே. பலவீனத்தின் மத்தியிலே அப்பா பலவீனம் ஆண்டவரே சோர்வை தருகிறதே என்று சொல்லி ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிறவருடைய பிள்ளைகளுக்கு அந்த பலவீனத்திலிருந்து ஒரு சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். சுகத்தோடு அவர்கள் வாழும்படியாக நீர் கிருபை தருவீராக ராஜா. ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களை நம்முடைய பிள்ளைகள் கண்டு காலுக்கும்படியாக ஆண்டவர் நீர் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும். நல்ல நீடி ஆயுள் நாட்களை அவர்களுக்கு தருவீராக. திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக திருமண நாட்களை நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகம், பெல்லம், ஜீவன, ஆரோக்கியத்தை பெற்றவர்கள் வாழும்படியாக நிற்கிறவை தாரம். கேட்க மறந்த அநேக நன்மைகளும் நம்முடைய பிள்ளைகள் கேட்கிற அனைத்து காரியங்களையும் கூட அவர்களுக்கு தந்து வழிநடத்துகிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.